மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, தோழமை அமைப்புகளின் நிர்வாகிகளே, அக்கு சிகிச்சையாளர் சங்க நிர்வாகிகளே, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, அமைப்பின் மாநாட்டு உறுப்பினர்களே, விருந்தினர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்முடைய சட்ட உரிமைகள் இன்னைக்கு என்ன சூழலில் இருக்குது அப்படின்னாக்க, நம்முடைய போராட்டம் அப்படிங்கிறது, நம்ம செஞ்சிட்டு இருக்க பணிகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் என்ன செய்வாங்களோ அதே மாதிரியான வேலை தான் நம்முடைய வேலையும் இருக்குது. இது ஒரு அமைதியான வழியில் சைலண்டாக நம்மாழ்வார் என்ன செஞ்சாரோ அதே மாதிரியான வழி. நம்மாழ்வார் என்ன செஞ்சார்? ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான அது ஒரு பெரும் போராட்டம். பசுமை புரட்சி அப்படிங்கிற பேரில் பொய்யான சில சான்றுகளை கொடுத்து இங்கே பசுமை புரட்சி அப்படிங்கிறத ஒன்று இங்கே திணிக்கப்பட்டு இன்னைக்கு பல உழவர்கள் தற்கொலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு அறிவியல் அப்படிங்கிற பேரில் இன்னைக்கு அலோபதி திணிக்கப்படுது. ஆனால் அது யாருக்கான அறிவியல் அப்படின்னாக்க, லாபம் ஈற்றத்துக்கான அறிவியலாக மட்டுமே இருக்குது. அலோபதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம் இது அறிவியல் பூர்வமற்றது அப்படின்னு நிரூபிக்க முடியும். அப்படி நாம் நிரூபிக்கலை, அலோபதியில் இருக்கக்கூடிய சிறந்த நிபுணர்கள் நிரூபிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அக்குபஞ்சரின் தமிழ்நாட்டில் அக்குபஞ்சரில் நம்மளோட முன்னோடியாக தமிழ்நாட்டில் நம்ம தந்தைன்னு சொல்லக்கூடியவர் டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மான். பின்னாடி படத்தில் இருக்கவர் டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மான் அலோபதி மருத்துவர். அலோபதி மருத்துவத்தில் எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சுட்டு அலோபதி மருத்துவத்தை எதிர்த்து போராடிட்டு இருந்தார். தடுப்பூசிக்கு எதிராக அலோபதியில் பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தடுப்பூசியில் உச்சம் பெற்ற நபர்கள். டாக்டர் ஜேக்கப் புலியேல்னு ஒருத்தர் தொடர்ச்சியாக தடுப்பூசிக்கு எதிராக போராடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தா, நிறைய தடுப்பூசிகளுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்காரு, நிறைய அதுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தா, அவர் தான் நேஷனல் டெக்னிக்கல் அட்வைசரி குரூப் ஆன் இம்யூனைசேஷன் இருக்குது. தேசிய தடுப்பூசி செலுத்தும் திட்டத்திற்கான ஆலோசனை குழுவில் அவர் ஒரு உறுப்பினர். அவர் நிறைய தடுப்பூசிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு. பிஎம் ஹெக்டேன்னு சொல்லப்படுற நபர் இதய மருத்துவ நிபுணர். ஆனால் இவர் தொடர்ச்சியாக அவருக்கு பத்ம பூஷன் விருது கொடுக்கப்பட்டு பத்ம விபூஷன் விருதும் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி உயரிய விருதுகள் வாங்கின அவர் இதய மருத்துவத்துக்கான சிகிச்சை அப்படிங்கிறது டோட்டலாக இது அறிவியல் பூர்வமற்றது அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். ஒவ்வொருத்தரும் தான் எந்த துறையில் சிறந்து விளங்குறோமோ அந்த துறை சரியானது இல்லை அப்படிங்கிறத அவங்களே தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அப்போது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நிறுவனமயமாக்கல் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஒரு பன்னாட்டு அரசியல் சார்ந்ததாக இருக்குது. இது ஒரு ஏகாதிபத்தியத்தின் திணிப்பாக இருக்குது. அப்படியே விழுங்கி சாப்பிட்டுருச்சு. இங்கே இருந்த மரபு மருத்துவங்கள் எல்லாத்தையும் அலோபதி மருத்துவம் அப்படிங்கிற அந்த ஒற்றை மருத்துவம் இன்னைக்கு அப்படியே சாப்பிட்டு ஜீரணிச்சு. இது ஒன்றும் இல்லாமல் மருத்துவம் அப்படின்னாலே மக்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அலோபதி தான். ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோமா, அலோபதி மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். அப்போ மருத்துவம்னாலே அலோபதி. இன்னைக்கு ஒரு அரசு மருத்துவமனை இருக்குது அப்படின்னாக்க, ஒரு 20 மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் 19 மருத்துவர்கள் அலோபதி மருத்துவர்களாக இருக்காங்க. ஆனால் மாற்று மருத்துவத்துக்கான மருத்துவர் அப்படின்னாக்க அந்த 20 பேரில் ஒருத்தர் தான் இருக்காரு. அந்த ஒருத்தரும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 5 மருத்துவத்திலையும் ஒவ்வொரு ஆள் கிடையாது. இந்த 5க்கும் சேர்த்து யாரோ ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க. அப்படி இதோட பிரதிநிதித்துவம் குறையுது. மருத்துவக் கல்லூரிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளோட எண்ணிக்கை 40க்கு மேலே இருக்குது, அரசு மருத்துவக் கல்லூரிகள் மட்டும். ஆனால் சித்த மருத்துவக் கல்லூரி, அரசு கல்லூரி 2 மட்டுமே இருக்குது. இப்படி தான் இன்னைக்கு மரபு மருத்துவங்களோட நிலை இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் அரசாங்கம் தன்னுடைய நிதியை ஒதுக்கீடு செய்து மருத்துவத்துக்காக, அப்படி ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செஞ்ச நிதி போன பட்ஜெட்டில் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 99,850 கோடியை அலோபதி மருத்துவத்துக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்குது. இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பிற மருத்துவ முறைகளை சொல்லப்படுறது ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. இப்படி இருக்கிற இந்த 5 மருத்துவ முறைகள், அது இல்லாமல் அக்குபஞ்சர் உட்பட தெரப்பி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒதுக்கப்பட்ட நிதிங்கிறது 3,993 கோடி. அதாவது
96.2% நிதி முழுக்க முழுக்க அலோபதிக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்குது. மிச்சம் இருக்கிற எல்லா மருத்துவ முறைகளும் புறக்கணிக்கப்பட்டு வெறும் 3.8% நிதி மட்டும்தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதுல ஒரு மருத்துவத்துக்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தோம்னா 0.7% மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்குது. அலோபதிக்கு 96.2% ஒதுக்கப்பட்டிருக்குது. இப்படி இது மருத்துவம் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரு நிறுவனங்களோட கைக்குள்ள போயிடுச்சு. அப்போ எளிமையா ஒரு சிகிச்சை எடுத்து ஒரு அக்குபஞ்சர் சிகிச்சையாளர்கிட்ட 100 ரூபாயோ அல்லது 150 200 கொடுத்து ஒரு 4-5 முறையிலையோ 10 முறையிலையோ முழுமையான நோய் குணமாகிற இடத்துல அலோபதியில் ஒரு பெரும் தொகை செலவு பண்ணி அந்த நிர்பந்தம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நிர்பந்தத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கோம். இந்த சூழல்ல தான் நம்ம அமைப்பு மாநாடும் கூடியிருக்குது. இதில் தொடர்ச்சியாக மரபு மருத்துவங்களுக்கு ஒரு புறக்கணிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்க பணியை செய்கிறதுல ஒரு அச்சுறுத்தலும் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது புறந்தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்குது. அரசாங்கம் எதை கையில் எடுக்குதோ அது மிகச்சிறப்பாக மக்கள்கிட்ட போய் சேரும். அப்படி அரசாங்கம் கையில் எடுத்த விஷயம் அலோபதி மக்கள்கிட்ட போயிடுச்சு. மரபு மருத்துவங்கள் புறந்தள்ளப்பட்டிருக்குது. அப்படி மரபு மருத்துவங்களை நாங்கள் கையில் எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க எடுக்கும்போது அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாடத்திட்டத்தில் ஒரு குளறுபடி நடந்திருக்குது. அலோபதி பாடத்திட்டத்தை 70% சொல்லித்தர்றாங்க மரபு மருத்துவங்களுக்கு. வெறும் 30% மட்டும்தான் ஆயுர்வேதாவும் அக்குபஞ்சர் யுனானினா யுனானியும் அக்குபஞ்சர் இன்னும் சிஸ்டமாக முழுமையாக கல்லூரிகளில் பாடமாக சொல்லித்தரப்படலை. அதனால இதில் இன்னும் திணிப்பு நடக்கலை. மற்ற பாடத்திட்டங்களில் ஆயுர்வேதாவில், யுனானியில், நேச்சுரோபதியில், ஹோமியோபதி எல்லாத்துலேயும் 70% பாடத்திட்டங்கள் அலோபதி தான் சொல்லித்தரப்படுது. அப்போ முழுக்க முழுக்க அலோபதி மயமாக்கப்பட்டது. இது எல்லாமே ஒரு பெரு நிறுவனங்களின் கட்டுக்குள்ளே இருக்குது. இதுக்கு எதிரான போராட்டமாக தான் நம்முடைய போராட்டம் இருக்குது. ஏதோ அக்குபஞ்சரை சிகிச்சை எடுக்கக்கூடியவங்களோ அல்லது அக்குபஞ்சர் சிகிச்சை அளிக்கக்கூடிய நபர்களோ பாமர மக்களா அப்படின்னு பார்த்தோம்னா அக்குபஞ்சர் சிகிச்சை அளிக்கக்கூடிய மக்களும் பாமரர்கள் அல்ல, சிகிச்சை எடுத்துக்கக்கூடியவங்களும் பாமரர்கள் இல்லை. எல்லாமே மெத்த படித்தவங்க. இதில் அலோபதி மருத்துவர்கள் இருக்காங்க, பல் மருத்துவர்கள் இருக்காங்க, அலோபதியில் ஸ்பெஷலிஸ்ட் நிறையா லேபரேட்டரியில் டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, நிறைய பிஹெச்டி ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இப்படி தான் நாம் இருக்கிறோமே தவிர யாரும் இது எதுவுமே தெரியாமல் நாலேஜ் இல்லாததுனால நம்ம இதில் உட்கார்ந்துருக்கோமா அப்படின்னாக்கா இல்லை. உண்மை எதுன்னு நமக்கு தெரிஞ்சதுனால உண்மையான அறிவியலை தேடி கண்டடைஞ்சு நம்ம அக்குபஞ்சருக்கு வந்திருக்கோம். அதனால தான் அக்குபஞ்சர் தொடர்ச்சியாக நம்மளால் முன்னெடுத்துக்கிட்டு போக முடியுது. இந்த பயணத்தில் அக்குபஞ்சருக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது நமக்கு எப்போ கிடைச்சிது அப்படின்னாக்க முதல்ல ஒன்றிய அரசின் ஒரு அரசாணை, 2003ஆம் ஆண்டு அரசாணை. இந்த அரசாணை என்ன சொல்லுது அப்படின்னாக்க யார் அக்குபஞ்சரை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்குது. அக்குபஞ்சரை முதல்ல தெரப்பியாக ரெகக்னைஸ் பண்ணுது 2003 ஜிஓ. அதில் யார் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது ப்ராப்பர்லி ட்ரெயின்டு பர்சனல், மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர்ஸ் ஆர் ப்ராப்பர்லி ட்ரெயின்டு பர்சனல்ஸ்ன்னு சொல்லுது. மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர்ஸ்னாக்க 5 வருட படிப்பு முடித்தவங்க, சித்தாவோ ஆயுர்வேதாவோ அலோபதியோ முடித்தவங்க. ப்ராப்பர்லி ட்ரெயின்டு பர்சனல் அப்படிங்கும்போது அங்கே எந்த வரையறையும் கொடுக்கப்படலை. ஆனால் இங்கே ப்ராப்பர்லி ட்ரெயின்டு அப்படின்னாக்க அந்த ப்ராப்பர்லி ட்ரெயின்டு அப்படிங்கிறதுக்கான நம்ம வச்சிருக்க வரையறை அது பல்கலைக்கழக சான்று தான். இதுக்கு மேலே ஒன்று ப்ராப்பர்லி ட்ரெயின்டுங்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்குது அப்படிங்கிறத யாரும் சொல்ல முடியாது. பல்கலைக்கழக சான்றுங்கிறது ஒரு ப்ராப்பர்லி ட்ரெயின்டு. அதன் அடிப்படையில் அந்த 2003 ஜிஓ அடிப்படையில் நாம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம், பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம், பாரதிய பல்கலைக்கழகம் உட்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களில் நாம் இந்த பாடத்திட்டத்தை படிச்சிருக்கோம். அப்போ இது முறையாக பயிற்சி பெற்றவர்கள் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே வருது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு கவுன்சில் அமைக்கப்படலை, அக்குபஞ்சருக்கான ஒரு கவுன்சில் அமைக்கப்படலை. வெஸ்ட் பெங்காலில் இதுக்கான ஒரு கவுன்சில் அமைக்கப்பட்டிருக்குது. வெஸ்ட் பெங்கால் சிஸ்டம் ஆஃப் அக்குபஞ்சர் தெரப்பி ஆக்ட் அப்படின்னு 1996 அங்கே சட்டம் கொண்டு வரப்பட்டு அங்கே அக்குபஞ்சர் கவுன்சில் அமைக்கப்பட்டு அங்கே டிப்ளமா பயின்றவர்கள் எல்லாருமே பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில். அதே மாதிரி பார்த்தோம்னா மகாராஷ்டிரா அக்குபஞ்சர் சிஸ்டம் ஆஃப் தெரப்பி ஆக்ட்னு 2015 கொண்டு வரப்பட்டு அங்கேயும் அக்குபஞ்சர் கவுன்சில் அமைக்கப்பட்டு அங்கேயும் டிப்ளமா படித்த எல்லாருமே உறுப்பினர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இதை முன்மாதிரியாக கொண்டு தமிழ்நாட்டிலையும் ஒரு கவுன்சில் அமைக்கணும், இதுக்குன்னு ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது.
தமிழ்நாட்டில் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1996 கொண்டு வரப்பட்டிருக்குது. அதில் இதுவரைக்கும் அக்குபஞ்சரை பதிவு செய்யறதுக்கான, அக்குபஞ்சர் சிகிச்சை மையங்களை பதிவு செய்யறதுக்கான எந்த விதமான வழிகாட்டு நெறிமுறைகளும் இதுவரைக்கும் கொடுக்கப்படாமலே இருக்குது. இதே நேரத்தில் மகாராஷ்டிராவிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் அதுக்கான தெரப்பி ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த வெஸ்ட் பெங்கால் சிஸ்டம் ஆஃப் அக்குபஞ்சர் தெரப்பி ஆக்ட் அப்படிங்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான ஆட்சியில் தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது. வெஸ்ட் பெங்காலில் அக்குபஞ்சருக்கான அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இங்கே சிகிச்சையாளர்களாக இருக்கக்கூடிய பல நபர்கள் பொது உடைமை சித்தாந்தத்தை சார்ந்தவர்களாகவும் அதன் பின்புலம் கொண்டவர்களாகவும் சிலர் இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய மாநாட்டுக்கு சித்தாந்தம், கம்யூனிச சித்தாந்தம் சார்ந்த அதன் பின்புலம் கொண்ட நபர்கள் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளரையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளரையும் நம்ம சிறப்பு விருந்தினர்களை அழைச்சதுக்கு முக்கியமான காரணம் வெஸ்ட் பெங்கால் தான் இங்கே நாட்டுக்கே முன்னோடிய முதல்ல அந்த சட்டத்தை கொண்டு வருது. 1996 அந்த சட்டம் கொண்டு வருது. 2003 தான் இந்தியன் கவர்மெண்ட் ஜிஓ வருது. அந்த ஜிஓவும் மிக தெளிவாக வரையறுக்கலை. ஆனால் 1996 வெஸ்ட் பெங்காலில் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் மிக தெளிவாக எல்லாத்தையும் வரையறுத்து பதிவு செஞ்சிருக்குது. 2010 பிறகு நிறைய ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் வந்திருக்குது. அக்குபஞ்சர் பிராக்டிஸில் மருத்துவத்துறையோ அல்லது காவல்துறையோ எவ்விதமான இடையூறையும் செய்யக்கூடாது அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் கேரளா ஹைகோர்ட் ஆர்டர்ஸும் நிறைய வந்திருக்குது. 2023 நம் சங்க உறுப்பினர் சித்தார்த்தன் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அது கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு, அதாவது சித்தார்த்தனுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கும் இடையேயான அந்த வழக்கில் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பில் என்ன சொல்லுது அப்படி நீதிமன்றம் அப்படின்னாக்க, ஒரு ஊடக செய்தியின் அடிப்படையில் ஒருத்தரை கைது செய்ய முடியாது. அவர் கைது செஞ்சிட்டாங்க, ஏதோ ஒரு ஊடக செய்தியின் அடிப்படையில் அவர் கைது செஞ்சிட்டாங்க. ஏதோ ஒரு மரணம் நடந்தது, அந்த மரணத்துக்கு அவர் தான் காரணம், அவர் கொடுத்த சிகிச்சை தான் காரணம் அப்படின்னு போலீஸ் அவரை கைது பண்ணிடுச்சு. அதில் ஹைகோர்ட் என்ன சொல்லுது, ஊடக செய்தியை அடிப்படையாக வச்சு இந்த கைது நடவடிக்கைங்கிறது மிக தவறானது, எந்தவித விசாரணையும் இல்லாமல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது, அவர் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் சயின்ஸ் படிச்சிருக்காரு. அந்த டிப்ளமா இன் அக்குபஞ்சர் சயின்ஸ் ரெகக்னைஸ் பண்ண யூனிவர்சிட்டியால் நடத்தப்பட்டிருக்குது. அப்படிங்கும்போது அவர் சிகிச்சை அளிக்க மிக தகுதியான நபர் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதே நேரத்தில் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் அக்குபஞ்சரை பதியறதுக்கான எந்த வழிகாட்டுதலும் கொடுக்கப்படலை. அப்படிங்கிறதுனால அவரை பதியணும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்ட்டு இருக்குது. அப்புறம் ஆர்டிக்கல் 19, அதாவது அரசியல் சாசனத்தோட ஆர்டிக்கல் 19G1 அதன்படி அவர் தனக்கு தெரிஞ்ச அந்த தொழிலை சான்றிதழ் பெற்றிருக்கிறதுனால சிகிச்சை அளிக்கிறதுக்கு, அதன்படி சிகிச்சை அளிக்கிறதுக்கு எந்த இடையூறும் இல்லை. சுதந்திரமாக தனித்துவமாக அவர் அக்குபஞ்சர் சிகிச்சையை அளிக்கலாம், வேறு மருத்துவங்களின் துணையின்றி அளிக்கலாம். இதில் மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற அந்த மரணம் அடைஞ்சிருந்தது ஒருவேளை உண்மையாக இருந்தால் கூட, ஆனால் உண்மை அப்படிங்கிறது இங்கே நிரூபிக்கப்படலைங்கிறது ஹைகோர்ட் குறிப்பிடுது. அப்படி நடந்திருந்தது உண்மையாக இருந்தால் கூட அதனால் ட்ரீட்மெண்ட் அளிக்கக்கூடாது அப்படின்னு ஒருவரை முடக்குவதாக இருந்தால் இங்கே உலகத்திலேயே யாருமே சிகிச்சை அளிக்க முடியாது, அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற அந்த கருத்தை மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி வந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட், இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டு அலமேலு மங்கை வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதில் என்ன சொல்லியிருக்குன்னாக்க, அவங்க பாரத் சேவாக் சமாஜோட BSS அதோட பட்டய சான்றிதழ் பெற்றிருக்காங்க. அதனால அது தகுதியானது தான், இவங்களோட ப்ராக்டிஸில் இடையூறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நிறைய ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் உறுதிப்படுத்திக்கிட்டே வருது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒற்றை மருத்துவ திணிப்பு அப்படிங்கிறது இருக்குது. எல்லாத்தையுமே ஒற்றதை திணிக்கணும் அப்படிங்கிறது உலகம் தழுவிய அளவில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதில் ஒற்றை மருத்துவ திணிப்பு அப்படிங்கிறது உலகம் முழுக்க நடக்குது. உலகம் முழுக்க யார் வேணாலும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் ஒரு தடுப்பு மருந்து அப்படின்னா அது என்கிட்ட மட்டும்தான் இருக்குது, என்னுடைய இதை மட்டும்தான் போடணும் அப்படிங்கிற அந்த நிர்பந்தப்படுத்துதல் இருந்துகிட்டே இருக்குது. கொரோனா தடுப்பூசி இங்கே நிறைய பேருக்கு போடப்பட்டுச்சு. அதை மிக அறிவியல் பூர்வமானது, இந்தியா முன்னோடியாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லி புகழ்ந்து பேசினாங்க. இந்தியா தான் அந்த கோவிஷீல்டு வேக்சினை, கோவேக்சினை முதல்ல பயன்பாட்டு கொண்டு வந்துச்சு இப்படியெல்லாம் சொன்னாங்க. அதில்
கொரோனா தடுப்பூசி போட்டதுனால இந்திய அரசாங்க பதிவுகளின்படி அட்வர்ஸ் ஈவன் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன், தடுப்பூசிக்கு பிறகான மிக மோசமான விளைவுகள் ஏற்பட்ட நபர்கள் பதிவு செய்யப்பட்டது மட்டும் 92,114 அரசாங்க ஆவணங்களின்படி. அப்போ பாதிக்கப்பட்ட எல்லா நபர்களுமே போய் பதிவு செஞ்சுருப்பாங்களான்னா சாத்தியம் இல்லை. அதில் இறந்து போன நபர்களோட எண்ணிக்கை, அதாவது தடுப்பூசினால் இறந்து போனது, தடுப்பூசி போட்டதுக்கு பிறகு இறந்து போனதுன்னு அர்த்தம் இல்லை, தடுப்பூசி போட்டு தடுப்பூசினால் இறந்து போன நபர்களோட எண்ணிக்கை 1100. சுப்ரீம் கோர்ட்டில் போன நவம்பரில் ஒரு கேஸ் வருது. அந்த கேஸில் இந்த அஃபிடாவிட்டை ஃபைல் பண்ணியிருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இந்த விஷயத்தை சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லுது. அதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு விஷயத்தை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னாக்க, தடுப்பூசிக்கு இழப்பீடு அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. கேஸ் ஃபைல் பண்ணவங்க இழப்பீடு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னாக்க, தடுப்பூசினால் ஏற்படுற பாதிப்புகளுக்கு இழப்பீடு அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஏன் இடமில்லை அப்படின்னாக்க, இது வாலண்டரி, விருப்பம் சார்ந்தது. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கலாம், விருப்பம் இல்லைன்னா போடாமல் இருக்கலாம். நீங்களாக விரும்பி வந்து தடுப்பூசி போட்டதுக்காக ஏற்படுற மரணங்களுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது. அதனால இழப்பீடு அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். சில மாநிலங்களில் கவர்னரே வீடு வீடாக போனாங்க. பாண்டிச்சேரியில் பார்த்தோம்னா கவர்னர் அப்போ இருந்தவங்க டாக்டராக இருந்தாங்க. அந்த கவர்னர் வீடு வீடாக போய் தடுப்பூசி போட சொல்லி கட்டாயப்படுத்தி 30-40 பேரோட போலீஸோட மருத்துவத்துறையோட போய் கட்டாயப்படுத்தி ஊசியை போட்டுட்டு வந்தாங்க. இந்த அளவுக்கு உச்சபட்சமான ஒரு திணிப்பு இருந்துச்சு, கட்டாயப்படுத்தி அப்படி ஒரு திணிப்பு ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்த திணிப்பு சம்பந்தமான ஒரு வரையறை இருக்குது. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1946 தன்னுடைய சாசனத்தில் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமையாக அடையக்கூடிய மிக உயர்ந்த சுகாதார தரத்தை வரையறுக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அடிப்படை உரிமையாக அடையக்கூடிய மிக உயர்ந்த சுகாதார தரத்தை வரையறுக்கிறது. அந்த சுதந்திரங்களில் ஒருவரின் உடல் நலம் மற்றும் உடலை கட்டுப்படுத்தும் உரிமை மற்றும் குறுக்கீடுகளிலிருந்து விடுபடுதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு நபரின் தனிப்பட்ட உரிமை அப்படிங்கிறத WHO சாசனம் வரையறுக்குது. அதாவது ஒருவரின் உடல் நலம் மற்றும் உடலை கட்டுப்படுத்தும் உரிமை, எனக்கு என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். குறுக்கீடுகளிலிருந்து விடுபடுதல் அப்படிங்கிறதுக்கு அது பிராக்கெட் போட்டு WHO தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல. உதாரணமாக சித்திரவதை மற்றும் ஒருமித்த மருத்துவ சிகிச்சை மற்றும் பரிசோதனையிலிருந்து விடுபடுதல். எல்லாருக்கும் கொடுக்கணும் ஒரு ட்ரீட்மெண்ட், அதனால நீ எடுத்துக்க. அல்லது உனக்கு தேவையில்லாமல் ஒரு பரிசோதனை பண்ணுறோம், உனக்கு சுகர் இருக்கா, நான் டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன், நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் நீ டெஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்கல்ல. அப்படி கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது 1946 சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு போலியோ தடுப்பூசி மிக அறிவியல் பூர்வமாக இன்னைக்கு நிறுவப்பட்டிருக்குது. போலியோ தடுப்பூசி வந்ததுனால தான் போலியோ ஒழிக்கப்பட்டதாக பேசப்படுது. அப்படி ஒரு பெரிய அரசியல் அதில் இருக்குது. இதை பற்றி தொடர்ச்சியாக புஷ்பா பார்கவா, ஜேக்கப் புலியல், புகழேந்தி போன்ற ஆட்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வர்றாங்க. புஷ்பா பார்கவா யார் அப்படின்னாக்க, முன்னாள் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் மன்மோகன் சிங் பிரசிடெண்ட்டாக சேர்மனாக இருக்கும்போது இவர் வைஸ் சேர்மனாக இருந்தார் நேஷ்னல் நாலேஜ் கமிஷனில். அவர் தன்னுடைய கட்டுரைகளில் தொடர்ச்சியாக எழுதியிருக்காரு போலியோ சொட்டு மருந்து பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத. ஜேக்கப் புலியலும் அதே மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. இவர் தடுப்பூசி எக்ஸ்பர்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, போலியோ சொட்டு மருந்து எங்கெல்லாம் அதிகமாக போடுறாங்களோ அங்கெல்லாம் போலியோ பாதிப்பு அதிகமாக இருக்குது. இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். போலியோ சொட்டு மருந்து அதிகமாச்சுன்னா போலியோ பாதிப்பு அதிகமாகுது, போலியோ சொட்டு மருந்து போடுறதை குறைச்சா போலியோ பாதிப்பு குறைஞ்சிடுது. இது உலக அளவில் இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்படி சொல்லுது. அப்போ இது ரெண்டுமே நேரடியாக தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. அரசாங்கத்தோட தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, 2000வது வருஷத்துக்கும் 2017வது வருடத்திற்கும் இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் 4,90,000 பேர் வேக்சின் இன்டியூஸ்ட் பேரலைசிஸ், இந்த போலியோ சொட்டு மருந்து போட்டதுனால பேரலைசிஸ் ஆகி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய அளவிலான எண்ணிக்கை. அது இல்லாமல் நான் போலியோ அக்யூட் ஃப்ளாசிட் பேரலைசிஸ் அப்படிங்கிறது இந்த போலியோ சொட்டு மருந்து போட்டதுனால பல நபர்களுக்கு ஏற்பட்டது ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தடுப்பு மருந்துனால ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு நிவாரணம் பெறத்துக்கான ஒரு வழிமுறை இருக்குதா அப்படின்னாக்க இல்லை.
அமெரிக்காவில் ஒரு வழிமுறை இருக்குது. வேக்சின் அட்வர்ஸ் ஈவென்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதில் வந்து பதிவு பண்ணிக்கலாம். இந்தியாவில் அப்படி ஒரு பதிவு முறை இல்லை. இழப்பீடும் இது வரைக்கும் வாங்கிறது அவ்வளோ சுலபமாக இல்லை. இந்தியாவிலேயே இப்போ அமெரிக்காவிலாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னாக்க பலாயிரக்கணக்கான காம்பன்சேஷன் பே பண்ணியிருப்பாங்க. பலாயிரக்கணக்கான கேசஸ்க்கு காம்பன்சேஷன் பே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்து இது வரைக்கும் ஒரே ஒரு கேஸில் மட்டும்தான் காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. 2017 மத்திய பிரதேச ஹைகோர்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குது. 1990 தேவிலால் அப்படின்னு ஒரு பையன், அவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக போல போலியோ சொட்டு மருந்து போடுறதுக்காக போய் 5 வயசில் போலியோ சொட்டு மருந்து போடுறான். காலையில் போலியோ சொட்டு மருந்து போடுறாங்க, சாயந்தரம் அந்த பையனுக்கு போலியோ அட்டாக் ஆகிடுது. காலையில் போட்டு சாயந்தரம் போலியோ அட்டாக் ஆகிடுது. இதை அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்காக பல மெனக்கெடுகள் பண்ணி ப்ரூவ் பண்ணுறாங்க. லோயர் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட் போகுது. ஹைகோர்ட்டு எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு போலியோ சொட்டு மருந்தினால தான் இது வேக்சின் இன்டியூஸ்டு போலியோ அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. சொட்டு மருந்தினால் ஏற்பட்ட போலியோ அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு 2017 அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குது. 11 லட்சத்தை சிகிச்சைக்காக கொடுக்கணும். அது இல்லாமல் ஒரு 20 லட்சத்தை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக அந்த பையனோட கணக்கில் போட்டு வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. 1990 ஏற்பட்ட பாதிப்பு 2017 தான் ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்குது. அதனால நமக்கான இப்போ தேவை அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற மாதிரி, மகாராஷ்டிராவில் இருக்கிற மாதிரி நமக்கான ஒரு அக்குப்பஞ்சருக்கான ஒரு அரசாணையும் ஒரு சட்டமும் அவசிய தேவையாக இருக்குது. கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் பதிஞ்சிக்கிறதுக்கான எளிய நடைமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு அக்குபஞ்சர் கவுன்சில் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதும், அடிப்படை மனித உரிமைகள் இங்கே காக்கப்படணும். எந்த மருத்துவம் வேணுங்கிறத நான் முடிவு பண்ணுறதா இருக்கணும். நிராகரிக்கிறதுக்கான உரிமையும் எனக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான அம்சமாக இதில் இருக்குது. நல்லது, நன்றி.